சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன், அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு 17 இயர்ஸ் ஆச்சு, குழந்தை இல்லை, ரொம்ப வருஷம். 17 இயர்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் பாருங்கள். சிங்கிங், ஆஸ்ட்ராலஜி ரெண்டுமே ரொம்ப கான்ட்ராஸ்டான சைடாக இருக்குது. இங்கேருந்து எப்படி இந்த ஷிஃப்ட்டு, எதனால் இதில் ஆர்வம் வந்தது? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் மொமெண்ட் எது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அயோத்தியாவில் அங்கே மோடிஜி பக்கத்தில் ஒரு சுவாமிஜி இருந்தார். அவர் வந்து பிரசன்ன தீர்த்தம்னு சொல்லிட்டு, அவர் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன? லவ் வந்து யூஸ்வலாக சொல்லலாம், ஒரு ஹார்ட்டில் இருந்து வர்றது. அது வந்து அஸ்ட்ராலஜியாக சொல்லலாம். யாராவது ஒருத்தர் நீங்கள் அண்டர் ரேட்டட் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இவரையே கொண்டாடல மக்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அது வந்து நான் அப்படி ஃபீல் பண்ணேன். அந்த அண்டர் ரேட்டட்ன்ற வார்த்தையை நான் வந்து எனக்கு பிடிக்காத வார்த்தை. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஆஸ்ட்ராலஜிக்குள்ள எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. உங்களோட சிங்கிள் சர்க்கிள் யாருக்காவது பார்த்துருக்கீங்களா? யாராவது மட்டும்? நிறைய பேர் பார்த்துருக்கேன். PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். ஸோ என்னோட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சிங்கர்ஸுமே எப்போவுமே பிஸியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ கொஷின் மார்க். சில நேரம் பாடல்கள் இருக்கும், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா புது புது சிங்கர்ஸ் வேறு நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எந்த பாட்டு பாடினாங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி சில வாய்ஸ்லாம் ரொம்ப வந்து ரெப்ளிகா பண்ணுற மாதிரிலாம் வேறு இருக்குது. ஸோ ஆஸ் அ சிங்கராக நீங்கள் வந்து வேறு ஏதாவது சைடில் ஏதாவது வந்து ப்ரொஃபஷ்னலாக வேறு ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், பிஎஸ்சி. பட் அப்போவே வந்து ஒரு ஐடி கம்பெனி போயிருக்கலாம். நானும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகி ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், ஒரு ஜாப் தேடிருக்கலாம். பட் எனக்கு என்னமோ அது அப்போ இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறத தப்பு. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது அப்படின்றது தான். இதில் கம்பேரிட்டிவ்லி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு ஜாபாக ஒரு மந்த்லி இன்கம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணி பார்க்கணுன்ற ஆசை ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாக இருந்ததில், நான் ரீசெண்டாக வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆஸ்ட்ராலஜி கம்ப்ளீட் பண்ணி, அது நிறைய ஒரு 550 பேருக்கு பலன் சொல்லி, அதெல்லாமே தட் வில் ஹேப்பன் ஃப்ரம் மார்னிங் 4 AM to 6:30 அந்த மாதிரி. அந்த டைம் தான் நான் அதை பார்க்குறது, சொல்கிறது, அது மாதிரி. ஸோ நானும் என்னுடைய என் கூட கற்றுக்கிட்டவங்க துளசின்னு சொல்லிட்டு, ஸோ 2 பேருமே சேர்ந்து கற்றுக்கிட்டோம். அண்ட் ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அதை பார்ப்போம். நானும் பார்ப்பேன், அவங்களும் பார்ப்பாங்க. பட் எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரே வீட்டில் கீழே மேலே இருக்கிறதுனால டிஸ்கஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் கற்றுக்கும் போதுலேருந்து. ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை நம்ம சொன்னதெல்லாமே அப்படியே நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப பிரமிச்சு போன ஒரு விஷயமா இருந்துச்சு. அதில் எப்படின்னா, நம்ம வந்து முதல்ல பாடும்போது ஒரு ஸ்டேஜில் 1000 பேர் முன்னாடி மைக் கொடுக்கும்போது என்னன்னே தெரியாமல் என் வாய்ஸ் கேட்கும்போது ஒரு டென்ஷனாக இருக்கும். இத்தனை பேர் முன்னாடி பாட போகிறேன்னா, பாடலாமா வந்துடலாமா அப்படிலாம் இருக்கும். ஆனால் அப்போ பாடி முடித்ததுக்கப்புறம் ஒரு கிளாப் சவுண்டு வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒன்றுமே இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்லேருந்தோ ஒரு கனடாலேருந்தோ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படின்னா, அவங்க வந்து ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர், அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு மன வலி ஆகட்டும், என்னென்ன பண்ணுறதுன்ற ஒரு கொஷின் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணினா கரெக்டாக இருக்கும், யாராவது கைட் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற இடத்துல நம்ம சொல்கிறோம். அது அதோடு அவங்க அப்படியே நம்மகிட்ட வந்துடுறாங்க. நம்ம ஆங்கிள் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும்போது எனக்கே தெரியாமல் வேர்க்குது, ஒரு பதட்டமாக இருக்குது. என்னென்னா அதில் என்ன இருக்கோ அதான் சொல்லியிருக்காங்க. என்னோடய மாஸ்டர் திரு பொது உடைமூர்த்தி அவர்கள், அவர் வந்து என்ன அதில் இருக்கோ அப்படியே அதை ஓப்பனாக சொல்லிவிடுங்க. அதில் மறைக்கிறது, டீசெண்டாக சொல்கிறதுலாம் இருக்கிறத சொல்லணும். அப்போ தான் வந்து அவங்க இப்போ ஒரு டாக்டர் வந்து டயக்னைஸ் பண்ணோன்னே எப்படி பளிச்சுன்னு சொன்னால் தான் ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி அப்போ எனக்கு தெரியுது, சொல்ல வருது. ஆனால் நான் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. என்னன்னா நம்ம பார்க்காத ஸ்டேஜை எத்தனை பேர்கிட்ட பார்த்துருக்கோம், எவ்வளோ கேலி கிண்டல் ஜாலியாலாம் இருந்திருக்கோம். ஆனால் இது ஒரு விஷயம் தெரிகிறத நீங்கள் சொல்ல போகிறோம், அதுக்கு ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்குது அப்படி வேர்க்குது. ஆனால் அதுக்கப்புறம் சொல்ல ஒவ்வொன்றும், சார் நீங்கள் என்ன சார், நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கீங்களா, இல்லை ஆல்ரெடி ஏதாவது விஷயத்தை கேதர் பண்ணிட்டீங்களா, ஓப்பனாக சொல்லுங்கள், என்னை பற்றி எப்படியா தெரியுமா, அப்படியே சொல்கிறீங்களே,
அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது அதை பற்றி சொன்னோன்னா எனக்கு ஒரு மினிமம் ஒரு 10 இன்டர்வியூ இந்த மாதிரி வேணும். எஸ். ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து நடந்ததெல்லாம் சொல்லி நான் எப்படி பிரமிச்சு போனேன் அப்படின்னு சொன்னால் நீங்களாம் வந்து அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அப்படியே கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்களாலேயே நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. பேர் சொல்லாமல் நிறைய விஷயங்கள் சொன்னால் அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. இங்கே எங்கேயோ உட்காந்துருக்கோம், ஆளை பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்க கேட்க கொஷினுக்கு ஆன்சர் சொல்லும்போது அப்படி விக்கி விக்கிலாம் அழுதுருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு நீங்கள் சாமிங்கிற அளவுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னடா இது அப்படின்ற போது அவங்களுக்கு நம்ம இருக்கிறத சொல்லும்போது அவங்களுக்கு அப்படி கனெக்ட் ஆகுது. அண்டு இது எப்போ சரியாகும், எப்போ வரும். சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன், அவருக்கு கல்யாணம் ஆகி 25 இயர்ஸ், 17 இயர்ஸ் ஆச்சு, குழந்தை இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம். அவர் வந்து நம்ம பார்க்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி ஜான்வரி குழந்தை பிறந்துடும், 17 இயர்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் பாருங்கள், ஏன்னா இப்போ தான் டைம் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்டாக 3 மாதத்தில் ஃபோன் பண்ணி, சார் 3 மாதம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி டாக்டர்ஸ் ஜான்வரி தான் டேட் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பொன் குழந்தை பிறந்து தே ஆர் வெரி வெரி ஹாப்பி. இப்படி நிறையா அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஆகிடும் அது. ஸோ அதை டீட்டெயில்டாக இன்னொரு தனி இது ஒரு செப்பரேட் எபிசோட் நம்ம பண்றோம் கண்டிப்பா. பட் சி எவ்வளோ நீங்க வந்து ஒரு பிளெஸ்டான பர்சனா இருந்தா நீங்க சூஸ் பண்ண 2 ப்ரொஃபஷனுமே மக்களோட இதயத்தை போய் தொடுற ஒரு வேலை தான். பாடல் ஆகட்டும் சரி, இதுவாகட்டும் சரி, அவங்களோட இமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே மறந்து உங்ககிட்ட வந்து உட்கார வைக்கிற அளவுக்கான ஒரு வேலையில தான் இருந்திருக்கீங்க. ஸோ சூப்பர் பிளெஸ்ட் அந்த வகையில் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், சிங்கிங் ஆஸ்ட்ராலஜி ரெண்டுமே ரொம்ப கான்ட்ராஸ்டான சைடாக இருக்குது. இங்கேருந்து எப்படி இந்த ஷிஃப்ட்டு, எதனால் இதில் ஆர்வம் வந்தது? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்கிங் கர்நாடிக் மியூசிக்னு எடுத்திங்கன்னா அதில் பக்தி தான். பக்தி அல்டிமேட்டாக வந்து அதுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் பக்கம் தான் இருக்கும். இதில் ராமரை பற்றி பாடுறோம், அவங்க வந்து ராமரை தியானம் பண்ணுறாங்க, ஜபம் பண்ணுறாங்க. பட் மொத்தத்தில் எல்லாமே ஒன்று தான். அதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா அவங்க வந்து பிளானட்ஸ் பற்றி பாடியிருக்காங்க. சகல கிரக பலவு நீனே அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரதாசர் பாடியிருக்காரு. அந்த என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா கிரகத்தோட பலமும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இருக்கும்போது எனக்கு எது கிரகத்தை பற்றி கவலை அப்படின்னு. இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் சொல்லிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அதே தான். இங்கேயும் வந்து கிரகங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முருகா அப்படின்ற நாமத்துக்கு ஈடாகுமா, ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமே, நீ என்னை காப்பாற்றிட மாட்டேன்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா. அப்போ நான் வந்து ஆன்மீகவாதியா, நீங்கள் சிங்கர் தானே அப்படின்னா, சிங்கருக்கும் அவங்களுக்கும் ஜபம் பண்ணுறவங்களுக்கும் யோகாவுக்கும் மெடிடேஷனுக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு லிங்க் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பிளானட்ஸ் வந்துச்சுன்னா அங்கே அஸ்ட்ராலஜி வந்துடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து போனால் வேதம் வந்துடுது, மந்திரம் வந்துடுது, ஸ்லோகம், ஹோமம், எல்லாம் அப்படியே ஒரு லிங்க் இருக்குது, பெரிய லிங்க். அதுக்குள்ளே எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் அது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு தலை சுற்றுது. ஓகே, எல்லாமே இன்டர்கனெக்டட் மட்டும். அதில் பார்த்தீங்கன்னா யோகா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹெல்த் வந்துடுது, ஃபுட்டு வந்துடுது. ஆயுர்வேதாவில் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் ப்ராப்பரான அறுசுவை சாப்பிட்ணும். அதுதான் இன்றைக்கி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ உடம்பு கரெக்டாக இருந்தால் நீங்கள் நல்லா பாட முடியும். மெடிசனே தேவையில்லை. இங்கே கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டு. கட் ஹெல்த் பற்றி சொல்கிறாங்க. கட் ஹெல்த் தான் வந்து நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்ற ஆயுர்வேதா சொல்லுது. ஸோ இங்கே கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும், மனசு வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். அருளும் பொருளும் ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான ஒரு 2 விஷயமே வந்து ஒரு கனெக்டடாக தான் இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன் சார், என் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கணும். சிங்கர் பிரச்சனாவை நிறைய வாட்டி இன்டர்வியூ பண்ணியாச்சு, நம்ம ஆஸ்ட்ராலஜர் பிரச்சனாவை பண்ணியிருக்கணும் இன்னைக்கு. பட் தென் தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் நீங்கள் பேச பேச வந்து எங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தெரிய வருது, நிறைய உங்கள் மூலயமா. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் முக்கியமான ஒரு கேள்வி, பிரசன்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பாரு, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் மொமெண்ட் எது? அதுக்கப்புறம் தான் நான் வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும், சேலஞ்ச் கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண மொமெண்ட் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான ஆன்சராக இருக்கான்னு தெரியல. நமக்கு இன்றைக்கி வர்றது நமக்கு வரும். ஸோ நம்மளுடைய ஒர்க்கு நம்ம என்ன பண்ணோம், கடமையை செய்யும் பலனை எதிர்பார்க்காதங்கிற மாதிரி. அண்டு அந்த ஒரு ஆங்கிளில் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு தாமரையிலை தண்ணீர் போல் ஒட்டி ஒட்டாமல் இருங்கிற மாதிரி அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண ஒரு ப்ராக்டிஸ்லேயே இருந்துட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அப்பு இது டவுன்னே தெரியாது. ஒரு ஸ்டேஜ் அது தெரிஞ்சு அது வலிக்குது அப்படின்னாலே வந்து பக்குவம் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கணுன்றது தான் அதுக்கு இண்டிகேஷன் நான் நினைக்கிறேன். ஸோ
எனக்கு அது பெருசா பாதிச்சது கிடையாது. அந்த மாரி. ம்ஹ்ம். இன்னைக்கு இப்படி இருக்கு. அது அவனுடைய செயல். ஸோ நாளைக்கு நம்ம பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத நான் வந்து செய்யலைன்னா அது என்னோட தப்பு. வந்தது அவனோட அனுகிரகம்னு சொல்லிட்டு, அப்படிதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு இருக்கோம். தெரிஞ்சு யூ ஹேவ் ரீச்ட் அன் அமேசிங் ஸ்டேட் ஆஃப் லைஃப்னு நினைக்கிறேன். சூப்பர். சார் நீங்க நடுவுல பேசும்போது ராமர் பத்தியெல்லாம் வந்து ம். எடுத்ததால கேட்கிறேன். உங்களுக்கு ராமர் ரொம்ப பிடிக்குங்கிறது வந்து நாங்க நம்புறோம். ஸோ அயோத்தி போயிருக்கீங்களா? எனக்கு ராமர் பிடிக்குமா எனக்கு நிஜமா தெரியலைங்க. ஆனா வந்து நான் பாட்டு பாடுனேன். ஆ. ஆ, ஆ, அயோத்தியாவை பத்தி பாடினேன். அண்ட் வந்து அயோத்தியால அங்க மோடிஜி பக்கத்துல ஒரு சுவாமிஜி இருந்தார். ம். அவரு வந்து பிரசன்னா விஸ்வ பிரசன்ன தீர்த்தர்னு சொல்லிட்டு, அவரு தான் எனக்கு ஒரு பட்டமும் குடுத்தாரு. ஓ! அவர் வந்து தாச சாகித்ய பூஷணான்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் குடுத்தாரு. அது ரொம்ப தாச பெருமையா. சாகித்ய பூஷன். ஆமா, நல்லா இருக்கே! ஆமா. ஆஹா! ஏன்னா அது புரந்தரதாசர், கனகதாசர், பிரசன்ன வெங்கடதாசர்ன்னு சொல்லிட்டு நெறைய தாசர் இருக்காங்க. அவங்க பதங்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நெறைய ஒரு 800 நியர்லி ஒரு 1000 பதங்கள் வந்து நான் பாடுவேன். அத்தன பதங்கள் வந்து ரேரான பதங்கள் பாடுறனால, அது அவரு கச்சேரி பண்ணி அவர் கேட்டு, அந்த பட்டம் வந்து எனக்கு குடுத்தாரு. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நான் எனக்கு அது. ஏன்னா அந்த உழைப்பு, அது என்னவோ தெரியல. எனக்கு ஏன் அங்க தேடினேன்னு தெரியல. ம். நெறைய விஷயங்கள் தேடுற மாரி நான் இத தேடியிருக்கேன். எனக்கே தெரியாம. ஸோ அது நிகழ்வா பார்க்குறேன். அது தானா நடந்த நிகழ்வு. ஸோ ஏதோ அதுக்கு பண்ணணும்னு எனக்கே தோணி அப்படியே நடந்திருக்கு. அது அதுக்கான ஒரு பலன் வந்து அவங்க குடுத்த ஒரு விஷயம். அண்ட் அவர் அங்க இருந்தாரு. நான் பாடுன ஒரு ராமருக்கான ஒரு அர்ப்பணமா நான் பாடுன ஒரு பாட்டு. அது வந்து அ அங்க அவருக்கு ரீச் ஆயி, அவர் அங்கிருந்து எனக்கு மெசேஜ்லாம் போட்டாரு. அது ரொம்ப இது மாரி சில விஷயங்கள் நமக்கு ரீச் ஆயி கரெக்ட்டா அந்த ரெஸ்பான்ஸ் வரும்போது, ஆ என்னமோ ஒண்ணு கரெக்ட்டா பண்ணியிருக்கோம் ஒரு இன்னைக்கு திருப்தி அப்படின்னு ஒரு கிடைக்கும்ல. திருப்தி. அல்டிமேட்டா அதுக்கு தான் நம்ம உழைக்கிறது உழைக்கிறது. எல்லாமே. கண்டிப்பா, யாஹ்! கண்டிப்பா. ஸோ பிரசன்னா அவர்கள் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து கடந்து வந்திருப்பீங்க. உங்கள பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன? லவ் வந்து யூசுவலா சொல்லலாம். ஒரு ஹார்ட்ல இருந்து வர்றது. அது வந்து அஸ்ட்ராலஜியா சொல்லணும்னா, பழைய கர்மாவ தீர்க்கறதுக்கு வந்திருக்காங்க 2 பேருமே. நல்லா இல்லன்னா இருக்கே! ஆமா. இல்லன்னா வந்து அ எனக்குன்னு பொறந்தவ, அது எனக்கு ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. ஆ பட் இன்னைக்கு வந்து இருக்கிற லவ் அது ரொம்ப அகைன் புனிதமானது. எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்டு நம்ம சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல. இந்த ஒண்ணும் இல்ல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, லவ்வுங்கிறது வந்தீங்கன்னா ரொம்ப டிவைனான விஷயம். அது ரொம்ப அழகா அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப கேவலமாவும் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ, அந்த ரொம்ப அழகானது வந்து அந்த லவ் அப்படிங்கிறது ஒரு ஒரு அது ஒரு ஃபீல். அது ஒரு என்ஜாய்மெண்ட் அது. அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டிவைன் ஃபீல். இன்ஃபாக்ட் அத ரொம்ப குடுத்து வச்சவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம இங்க இன்னைக்கு இன்னைக்கு கல்ச்சர் அண்ட் ஆ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி நெறைய பேர்ட்ட எல்லார் கூடயும் எல்லாருமே பழகுறாங்க. ஆம்பளையும் இப்போ பையனும் நெறைய பொண்ணுகிட்ட பழகுறான். பொண்ணும் அப்படிதான். ஸோ, இப்போ எங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு நல்ல லவ் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? அது நல்லா நெறைய உடைஞ்சு போய், பிரேக்கப் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ ஃபேண்டஸியா நல்லா நெறைய பந்தாவா சொல்லிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கிறது. பேஷன் ஆயிடுச்சு. ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் கூட ஒரு காரணம் இருக்கலாம். பட் லவ் வந்து அ என்ன நான் விஷயம் தெரிஞ்சு என்னோட சுயநினைவோட தான் நான் பண்றேன். எனக்கு பிடிக்குது, ஐ லவ் யூ சொல்றேன். அவங்களும் தெரிஞ்சு தான் அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏன் அது நிக்க மாட்டேங்குது அப்படின்னா, அந்த எங்கேயோ ஒரு நம்பிக்கையின்மை தான். இன்ட்ரெஸ்ட் வந்து திசை திரும்பிட்டு தான் இருக்கு. நம்பிக்கையின்மை. எனக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இடிக்குது. ஸோ, ஆ நான் அத பத்திரமா பார்த்துக்க முடியுமா? நிக்குமா? அப்படின்ற பயம் பொறக்குது. அந்த பயத்துக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்குறான். அவளோ, இவனோ அதுக்கான ஆக்ஷன் எடுக்குறாங்க. அந்த ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா, கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காகவும், காப்பாத்திக்கிறதுக்காகவும் ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு பேர் பொசெசிவ்னஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ம். அப்புறம் அது கேர் எடுத்துக்கிறதுன்னு ஆயிடுது. கேர் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஓவர் கேர் ஆயி அது கண்ட்ரோல் பண்றான்ற இடத்துல வந்து நிக்குது. கண்ட்ரோல் யாரையுமே பண்ணக்கூடாது தான். பட் புடுங்கிட்டு போறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலாவது பண்ணி வச்சுக்கலாமா? அப்படிங்கிற அந்த லவ்வோட உச்சக்கட்டம் தான் அந்த கண்ட்ரோல் பண்ற விஷயம் ஆயிடுது. சோ ட்ரூ. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இல்ல அவரு வந்து என்ன நானாவே இருக்க விட மாட்டேங்கிறாருன்னு ஒரு டாமினேட் கான்செப்ட் வருது. பண்றாரு. இன்னைக்கு நார்மலாவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன அவனுக்கு யோகிதை இருக்கு? அவன் என்ன ரைட்ஸ் இருக்கு? அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? ஆ கண்ட்ரோல் பண்ணி அவங்களாவே வாழ விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான்.
அது எப்போன்னா அது வேற வேற சிச்சுவேஷன். பட் ஒரு லவ்னு உண்மையாக பரிமாறிட்டு இருக்கும்போது அது நடக்கிற அளவுக்கு விடுறதுங்கிறது அந்த ஆப்போனண்ட்னால தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ம். இப்போ ஒரு பொண்ணு ரொம்ப பொசசிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த பையன். ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அந்த பையனோட அந்த ஆக்ஷனும் பிஹேவியரும் பிஹேவியர். அவனை இவ்வளோ பயப்படுத்தி நம்பிக்கை இல்லாமல் ஆக்கியிருக்கு. ஸோ அவன் அந்த நம்பிக்கையை கரெக்டான போதுமான அளவுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்க தெரியல ஆர் கொடுக்கல. அது அப்படி தெரியலன்னா அதான் விதி. அங்கே விதி வந்துடுது, விளையாடுது. பட் அதுக்கான ஒர்க் அவன் பண்ணலான்னு நம்ம சொல்லிக்கலாம் ஜென்ரலாக. நீ அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணலை. ஸோ லவ் அப்படின்னா அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், Efforts. யோசிக்கணும், படிக்கணும். அதை பற்றி நிறைய ஒர்க் பண்ணி அதை வந்து கொண்டு போகணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. எஃபர்ட்ஸ் போடணும் நிறைய நீங்க சொன்ன மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகே சார். ஸோ நம்ம நிறைய வந்து விதவிதமான டாபிக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் யாராவது ஒருத்தரை நீங்க அண்டர் ரேட்டட்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இவரை ஏன் கொண்டாடல மக்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது வந்து நான் அப்படி ஃபீல் பண்ணேன். அந்த அண்டர் ரேட்டட்ன்ற வார்த்தையே நான் வந்து எனக்கு பிடிக்காத பிடிக்காது. வார்த்தை. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமலாம் இல்லை. காரணம் இருந்தால் தான் அது நடக்கும். நீ காரணம் இருந்தனால தான் நீ பெருசாக லைம் லைட்டுக்கு வந்திருக்க, அண்டர் ரேட்டட் இருக்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ரெக்டிஃபை அந்த கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்கிற பாயிண்ட்டும், அந்த கண்டுபிடிக்க தெரியாத அந்த லவ்வர் விதின்னு சொன்னேன்ல, ம். அங்கே மாட்டிக்கிறது ஒன்று தான். ஸோ இது க்ளோஸ். கண்டுபிடிக்கும் போது அது நடக்கும். அஸ்ட்ராலஜியாக பேசும்போது அதுக்கான டைம் லக்னம் வரும்பொழுது, பாதம் வரும்போது, கரெக்டாக உங்களுக்கு அமையும் போது அதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அப்பப்பா! ஸோ உங்ககிட்ட பேச டிக்ஷனரி வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பக்கத்துல. சார், நீங்க வந்து இப்போ வந்து ஆஸ்ட்ராலஜிக்குள்ளேயும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. நீங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அக்யூரசி வந்து மேக்ஸ் லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கும் தெரியும். நாங்களும் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க உங்களோட சர்க்கிள்ல, உங்களோட சிங்கிள் சர்க்கிள்ல யாருக்காவது பார்த்துருக்கீங்களா? யாராவது உங்களுக்கு நிறைய இருக்காங்களா? பேர் பார்த்துருக்கேன். நான் மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்துருக்கேன், சிங்கர்ஸ் பார்த்துருக்கேன். கொஞ்சம் லிஸ்ட் அண்ட் சொன்னீங்கன்னா? வந்து அது அது என்னோட ஒரு விஷயம் என்னன்னா, கிளைண்ட்ஸ். யார் என்கிட்ட பார்த்தாலும் அவங்க பேரையோ அந்த டீட்டெயில்ஸ் கூட சொல்லவே மாட்டேன். தொழில் பக்தி. ஆமாம். பிகாஸ் இது வந்து டோட்டலி டோட்டலி சம்மந்தப்பட்ட ஒரு எத்திக்ஸ். ப்ரொஃபஷன். ஸோ அது வந்து அது இருந்தால் மட்டும்தான். ஆனால் நிறையா சொன்னதெல்லாம் அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், ஒரு பக்கம் ரொம்ப பயம். ஏன்னா அதை வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சந்தோஷம் வருது. அது வந்து அகெயின் ஏஎல்பி மாஸ்டர் திரு பொது உடைமூர்த்தி அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லிட்டு இருப்பேன். அவருக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். என்னோட குரு ராகவேந்தருக்கு பண்ணுறேன். ஆனால் இன்னொரு பக்கம் பயம் என்னென்னா, நம்ம ஏதாவது இந்த கர்மாவோட விளையாடுறோமோ, அது நமக்கு எதாவது அஃபெக்ட் ஆகிடுமோ. கரெக்டாக சொல்லும்போது இப்போ உங்களுக்கு ஒன்று நடக்கணும், ஒரு தப்பு நடக்கணுங்கும்போது நான் ஒன்று சொல்லும்போது அவங்க என்னத்தையோ ஒன்று பண்ணி அவங்க சரி பண்ணிடுறாங்க. ம், ம், இந்த ம். பரிகாரம்ல பெரிய நம்பிக்கை எனக்கு இல்லை. ம். மேபி நாளைக்கு வரலாமோ. ஆனால் அப்படி சொல்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், இல்லை அவங்க வேற யார்ட்டோ கேட்டு ஏதோ ஒன்று நல்லது நடந்துச்சுன்னா அது நடக்க விடாமல் நான் ஒன்று பண்ணுறேன்ல, ஆ. அங்கே ஏதாவது ஒரு கர்மா. ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்குது. அதை நான் இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அது பட் வெரி நைஸ் சார். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஒருத்தவங்க வாழ்ந்தாலே போதும் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு. எக்ஸாக்ட்லி. சூப்பரா சொன்னீங்க. சரி, ஓகே. நீங்க வந்து ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் இப்போ. நீங்க வந்து சிங்கர் கிடையாது. சரிங்களா? நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு பெர்சன். எங்க எல்லாருக்குமே இப்போ ரீசென்ட் டைம்ல வந்த ஒரு அல்வா செய்தி என்னன்னா, நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள என்ட்ரி குடுத்துட்டு அவதாரம் எடுத்துட்டாரு. ஸோ ஒரு ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜரா அவரோட அந்த ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அரசியல்ன்னு சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். புரியல. சரி, ஏதாவது ஒரு 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 ரிசல்ட் வந்தோடனே நான் தான் அதை ஃபஸ்ட்டாக சொல்லுவேன். அப்ப சொல்ல மாட்டீங்க. இதுவும் எத்திக்ஸ்ல சேர்ந்துருச்சு. ஓகே. அண்ட் எனக்கு இன்னைக்கு பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு சிங்கர், ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஆஸ்ட்ராலஜர்ன்றத தாண்டி ஒரு அமேசிங்கான ஒரு ஹியூமன் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் நிகழ்ச்சியை வைண்ட் அப் பண்றேன். தேங்க் யூ சோ மச் ரொம்ப ஃபார் ரொம்ப ஜாயினிங். தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப திருப்தியான ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு. ம்ஹ்ம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி எது எடுத்தாலும் ஒரு திருப்தி இருக்கணும். ஆமா. உங்களுக்கு இருக்குன்னு சொன்ன மாதிரி எஸ். எனக்கும் இருக்குது. ஆஹா. அது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஜனங்களுக்கு போய் சேர்ந்து அவங்களுடைய விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸில் இன்னும் நல்லா நிறையா மேலே வந்து நிறைய நல்லது நிறைய பேருக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான். அது நடக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ தேங்க் யூ மச். சார். தேங்க் யூ. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.